அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வேர்ல்ட் ஆஃப் இம்மார்ட்டல்ஸ் எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா, இவன் வந்து அந்த 3 ஸ்கெலிட்டன்ஸ் இருக்காங்களா, அவங்கள ரிவைவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு எலிக்சர் எடுக்கிறதுக்காக போயிருப்பான். அதுக்கப்புறமா கூ ஃபேமிலியை சேர்ந்த அந்த யங் மாஸ்டர் இருக்கான் பாருங்க, அவன் என்ன பண்ணியிருப்பான், அந்த இம்மார்ட்டல் செக்டரோட டெக்னிக் அப்படிங்கிறத வாங்கி இவனோட கையை வந்து திரும்ப வளர வைக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்திருப்பான். கடைசியாக நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான்னா, அவனை வந்து ஹண்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே ஒரு சேலஞ்ச் அப்படிங்கிறத கொடுத்துருப்பான். நீங்கள் எல்லாருமே ஒரே இடத்துக்கு வாங்க, அங்கே நம்ம பகையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போது அந்த சண்டையை நோக்கி தான் இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ சொன்ன அந்த இடத்துல எல்லாருமே கூடியிருக்காங்க. இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஹண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ரிவெஞ்ச் அலையன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கூ ஃபேமிலிஸ் இந்த யங் மாஸ்டர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து ஒரு குரூப்பை செட் பண்ணியிருக்கானா. எதுக்காக? நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போடுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் அலையன்ஸில் ஒரு ரூல் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. இந்த பப்ளிக்காக சண்டை நடக்குது இல்லையா, அதில் யாருமே வந்து கொல்லக்கூடாது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்க போகிற சண்டையில் யாருமே தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுமே இருக்கா. அவன் என்ன கேட்குறான்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு என்ன எதுக்கு வர வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆக்சுவலாக இவளுக்காக தான் இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறது நடக்குது. ஏன்னா இவளுக்காக சண்டை போட போய் தான் அவன் வந்து எல்லாருக்குமே எதிரியாகவே மாறிட்டான். இவ கேட்குற கேள்வி என்னன்னா, இதை விட நமக்கு முக்கியமான வேலைலாம் இருக்குது, அந்த டிராகன் ஆன்சஸ்டர் தேடணும் இல்லையா. ஆனால் இன்னொரு பொண்ணு என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் ஒன்றும் கவலை கிடையாது, நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட்களை வர சொல்லியிருக்கேன், அவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம வேகமாக வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ இந்த இடத்துல இன்னொருத்தன் புலம்பிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான், அவன் புலம்புல நக்கலாக சொல்கிறான், இவன் எங்கே இருந்து வந்தானே தெரியல, யாருனே தெரியாது, ஒன்றுமே இல்லாத ஒருத்தனுக்கு எதுக்குடா இவ்வளோ அலுப்புறையை கூட்டிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான். நியாயம் தானே, அவன் ஹியூமன் வேர்ல்ட்லேருந்து வந்தான், விட்டுருந்தா அவன் பாட்டுக்கு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு எங்கேயோ சுற்றிட்டு இருந்திருப்பான். அவனை வந்து எதிரியாக மாற்றி இப்போ பெரிய ஆள் ஆக்கி விட்டாங்க. ஸோ போன எபிசோடில் நம்ம ஹீரோ கிட்ட ஒருத்தர் அடி வாங்கினான் பார்த்தீங்களா, அவன் வந்து போய் பேசுகிறான். இதுக்கு முன்னாடி வந்து 2 ட்ரைப் அவங்ககிட்ட தோற்று போயிருக்காங்க, அவனை வந்து சாதாரணமாக கணக்கு போடாத அப்படின்னு சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறான்னா, டேய் நேற்று அடி வாங்கிட்டு வந்த நாய் தானே நீ எல்லாம் பேசக்கூடாது, ஓரமாக போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ யாரோ நடந்து வராங்க. யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போடுறதுக்காக 2 குரூப் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா. அதில் ஒரு குரூப் என்ன பண்ணுதுன்னா, அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ எப்பவும் போல் என்ன பண்ணுறான்னா, வகையாக நல்லா திருப்பி கொடுத்துட்றான். நம்ம தான் வாங்கினது எதையும் வச்சுக்கிறது கிடையாது. இப்போ அவங்கள முடிச்சு விட்டதுக்கப்புறம் அடுத்த குரூப் உள்ளுக்குள்ளே இறங்குது. இப்போ இவனுங்க யூஸ் பண்ணுற பவர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி லைட் மாதிரி இருக்குது. இவனுக்கு அப்படியே மண்டையே வந்து குழம்புது, இவனால் நிற்கவே முடியல, தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்குது. சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு துணியை எடுத்து கண்ணில் கட்டிக்கிறான்ப்பா. இதை பார்த்தோன்னா அவனுங்களுக்கு இன்னும் பயங்கர கோவம் வந்துச்சு. ஏன்னா ஒருத்தர்கிட்ட சண்டை போடும்போது துணியை கட்டினா நமக்கு எவ்வளோ காண்டாக இருக்கும், அந்த காண்டு தான் அவனுங்களுக்கு இறங்கி அடிக்க வரானுங்க. இவன் கண்ணை கட்டினபடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தன் கதையாக முடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ இவனை அடிக்க வந்த 2 குரூப்புமே 2 துண்டாக போயிடுச்சு. ஸோ அங்கே இருந்த எல்லார் கதையும் முடிச்சு விட்டுட்டு தான் இவன் என்ன பண்ணுறான், கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கட்டியை அவுக்குறான். இப்போ எல்லாருக்குமே என்ன காண்டுனா, என்னடா இவ்வளோ பேர் இருந்தீங்க, ஒருத்தனை உங்களால் டீல் பண்ண முடியலையா அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தன் என்ன சொல்கிறானா, வெயிட் பண்ணு, இன்னும் யங் மாஸ்டர் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல, அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிறான். இன்னொருத்தன் என்ன சொல்கிறானா, போன முறை பார்த்ததை விட அவன் இந்த வாட்டி ஸ்ட்ராங் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படியே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேடை மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகுறான். அந்த ஒரு இடத்துல தான் யங் மாஸ்டர் ஆல்ரெடி இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனை பாருங்களேன், பார்த்தாலே கொஞ்சம் கூட ஒரு ஹெல்த்தி ஃபீலிங்கே வரல, ரொம்ப அடிப்பட்ட மாதிரியே இருக்கிறான், சண்டை போகிறதுக்கு முன்னாடியே அடி வாங்கின மாதிரி இருக்கான். ஸோ இந்த பைபிள் என்ன சொல்லுது, இன்றைக்கி நம்ம 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் செத்தே தீரும்டா, அப்படி சாகாமல் நம்மளுடைய சண்டை ஓயாது அப்படிங்கிறான். இவனோட கையில் ஒரு கட்டுமாறு கட்டியிருக்கான். அது எடுத்து விட்டா அந்த கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பா இருக்கு. என்னதான்டா ஆச்சு இவன் கைக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒருத்தன் சொல்றான், அந்த இம்மார்ட்டல் செக்டருடைய டெக்னிக் அப்படிங்கறத இவன் பிராக்டிஸ் பண்ணான் பாத்தீங்களா, இது வந்து ஒரு ஃபார்பிடன் டெக்னிக், இதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது, ஏன்னா இது அதை யூஸ் பண்றவங்களே வந்து பயங்கரமா பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா பாதியாக குறைஞ்சிரும். இவன் கண்டிப்பாக ஒரு கிரேசியான பர்சனாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு அடி அடிச்சிட்டான் நம்ம ஹீரோவை. அடிச்சுட்டு இவர் பேசுகிற டைலாகை பாருங்க, பாத்தியா சாவோடைய சத்தம் உனக்கு கேட்குதா அப்படிங்கிறான். அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், டே இப்போ தாண்டா ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ளே டைலாகை விட அதை வெயிட் பண்ணுங்கிறான். இந்த ஒரு பாம்பு கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு பெரும் பிரச்சனையாகவே இருக்குங்க. ஏன்னா பாம்பு எப்படி போகும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவன் எந்த பக்கம் போனாலுமே அவனை வந்து திரும்ப திரும்ப வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு பாம்புனா பரவாயில்ல, அவன் கையில் மொத்தமாக 3 பாம்பு கிட்டே இருக்கு. ஸோ இவன் என்ன யோசிக்கிறான்னா, எப்படியாவது இந்த ஒரு ரைட் ஹேண்டை நம்ம டீல் பண்ணியே ஆகணும், கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு யோசிச்சுட்டே இருக்கான். அவனுமே முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சுட்டே இருக்கான். ஒரு டைமில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. உடனே என்ன பண்ணுறான்னா, வேகமாக போயிட்டு அவனால் எவ்வளோ முடியுமோ அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அவனோட டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இவன் என்ன பண்ணுறான், செவுத்தோட சேர்த்து பிடிச்சி வச்சுக்கிறான். அதுக்கப்புறமா இந்த பாம்பு கை இருக்கு பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய பாம்புகளை கட் பண்ணிடுறாங்க. பாவம் 2வது வாட்டி அவன் கையை கட் பண்ணுறான் இவன்.
இப்போ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவம் மட்டும் இல்ல. இந்த இடத்துல இவனுக்கு ஒரு அவமானம் அப்படிங்கிறது ஏற்பட்டுடுச்சு. ஸோ இதுக்காக பழி வாங்கணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்றான், நான் செத்தாலும் பரவால்ல, என்னோட உயிரை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு டீமன் அப்படிங்கிறத வர வைக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ராலை யூஸ் பண்றான். ஆனா இவனுக்கு இருக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது பத்தல. அந்த டீமனை இவனால வெளியில வர வைக்க முடியல. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, இதான் சான்ஸ், இவனை போட்டு தள்ளினோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறான். ஆனா நம்ம ஹீரோ எதிர்பார்க்காத ஒரு விஷயம், அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் வந்து அவனை காப்பாத்திடுறாங்க. யார் தெரியுமா? ஒரு பாதுகாவலன் இருப்பால கூடவே, அவன்தான். விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து பயங்கர பவர்ஃபுல். ஆனா இந்த ஒரு ஐலாண்டுக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பர்டிகுலர் பவர் இருந்தால் மட்டும் தான் வர முடியும். அதுக்கு மேலே இருந்தால் வர முடியாது. இவன் வந்து என்ன பண்ணியிருப்பான், இவனோட பவர் அப்படிங்கிறத கம்மி பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருக்கான். தப்பி தவறி இவனோட பவரை காட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும் நீங்களே பாருங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி இந்த யங் மாஸ்டர் என்ன பண்ணுறான், எப்படியாவது அதை ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். இவர் வந்து சொல்கிறாரு, உனக்கு பவர் பத்தல, வேணாம் பண்ணாத அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த மனுஷனே பிடிச்சி தள்ளி விடுறான். இவன் இல்லை, நான் வந்து அவனை எப்படியாவது கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ என்ன ஆகுதுன்னா, இவன் அதை சம்மன் பண்ணுறது போக அது என்ன பண்ணுது, பேக் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஒரு ஸ்பெல்லை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டா இது வந்து கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் முடியும். அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவரோட பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அந்த ஒரு ஸ்பெல்லை ஆக்டிவேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும், இவருடைய பவர் இப்போ வெளியில் தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ என்ன ஆகுது, அந்த ஒரு ஸ்பெல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய டீமன் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. அதோடைய பவரை இவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இவர் வந்து கீழே விழுந்துட்டே இருக்காரு. இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்டர்ஸ் கிட்டலாம் சொல்லிவிடு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து என்னுடைய கடமையை பண்ணேன்னு சொல்லிவிடு அப்படிங்கிறாரு. மேலேருந்து ஒரு லைட்னிங் வந்து இவர் மேலே பட்டு இவர் அப்படியே பீஸாக போயிட்டாருங்க. ஸோ பவர்ஃபுல் பீப்புள் உள்ளே வந்தாங்க அப்படின்னா ஐலாண்டோட ரூல் வந்து இப்படி தான் வந்து தண்டனை கொடுக்கும். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இவன் பயங்கரமான வெறியாட்டம் அப்படிங்கிறத போட்டுட்டு இருந்தான். இப்போது டீமனாகவே மாறிட்டான். ஆக்சுவலாக இது வந்து டீமனாக மாறல, இவன் டீமனுடைய பாடி அப்படிங்கிறது இவனுக்கு கிடச்சிருக்கு. ஒரு டெம்பரரி பாடி தான், இல்யூஷனரி பாடி தான். இதை வச்சு இவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்போ இவனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா 5th லெவலில் இருக்குது. நம்ம ஹீரோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா 4th லெவலில் இருக்குது. ஸோ 2 பேருமே சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோக்கு தெளிவாகவே தெரியுது இவன் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டான் அப்படின்னு. அவனுமே வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. பார்க்கறதுக்கும் அசுரன் மாதிரி தான் இருக்கான். சண்டை போடுறதும் வந்து அசுரத்தனமாக தான் இருக்குது. நம்ம ஹீரோ கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவ்வளோ சீக்கிரம் கோவப்பட மாட்டான். மைண்ட் அப்படிங்கிறத அவன் லூஸ் பண்ண மாட்டான். நடக்கிற விஷயங்களை நல்லா கவனிக்கக்கூடிய ஒருத்தன். ஸோ அவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு சும்மா ஓடுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவன் ஓடுற திசையில் எல்லாமே வந்து ஒரு எனர்ஜி சர்க்கிள் அப்படிங்கிற மாதிரி பிளேஸ் பண்ணிகிட்டே போகிறான். இதை அந்த சண்டை போடுற முட்டா பையன் நோட் பண்ணவே இல்லை. இவன் சும்மா ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான். கடைசியாக அவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணுறான். இது என்னது அப்படின்னு கேட்கும்பொழுது, இவனோட உடம்புல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன் எனர்ஜி. இந்த இன் எனர்ஜி அப்படிங்கிறது நெகட்டிவ் எனர்ஜி, பயங்கரமாக இருக்கும். ரொம்ப வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். ஸோ இவன் என்ன யோசிக்கிறான், அந்த ஒரு இன் எனர்ஜி அப்படிங்கிறத சீல் பண்ணிட்டேன்னா நீ ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறான். அதுக்கேற்ற மாதிரியே இவனால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வரவே முடியல. அந்த ஃபார்மேஷன் வந்து அவனுடைய கால் எல்லாத்தையுமே கட்டி போட்டு உள்ளுக்குள்ளேயே வந்து பிடிச்சி வச்சுக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாத்தையுமே அது இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக நம்ம ஹீரோ ஏதோ ஒரு டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ண உடனே அந்த பாடி உள்ளுக்குள்ளேயே இருக்குது. இந்த யங் மாஸ்டர் மட்டும் வெளியில் போய் விழுந்துட்டான். ஸோ இப்போ சண்டை அப்படிங்கிறது முடிஞ்சிச்சுல, நம்ம ஹீரோ இதோட கிளம்பி போகலாம்ல. அவன் அங்கே இருக்கவங்க எல்லாரையும் பார்த்து சொல்கிறான், நான் இங்கே இருக்கவங்க எல்லார் மேலுமே வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறத வைக்கிறேன். இந்த செகண்ட்ல இருந்து என்ன எவனும் கொல்ல முடியாதுடா, ஆனால் நான் எல்லாரையுமே கொல்லுவேன் அப்படிங்கிறான். இவன் சண்டையை முடிக்க வந்த மாதிரி தெரியலங்க, சண்டையை வளர்க்க வந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் அப்படிங்கிறது முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.